பகலில் துணிகர கொள்ளை. போஸ்மேனாக நடித்த திருடனை போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். இவன் வீட்டில் நுழைந்தவுடன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்பானாம். நிறம் கருப்பு, தலைமுடி சுருள்முடியாக இருக்கும். பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எஸ்பி எச்சரிக்கை. கேட்டீங்களாயா? நாம ரொம்ப ஜாக்கிரதையா. வாங்க சார், வாங்க. அடலே, வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. ஆமா, நீ இந்த வீட்டு வேலைக்காரியா? நீங்க என்ன போஸ்ட்மேனா? பார்த்தா தெரியல. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான். ஏயா ஆளை பார்க்க டிப்டாப்பா இருக்க? இந்த தொழில் செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னமா வெக்க இருக்கு? எப்படியாவது வாழ்ந்தாகணுமே. ஏமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். தண்ணியா? சந்தேகமே இல்ல, இவன் நிச்சயம் திருடன் தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தண்ணி தானே, வாங்க தரேன். ஐயா திருடா! ஐயா உங்களே இல்லையா? வீட்டுக்குள்ள வந்தா பூட்டி வச்சிருக்க. திருடனா? எங்க பார்த்த? அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்க. அந்த ரூம்லயா? வா, இப்படியே ஓடிடலாம். வாங்க, நீங்க போங்க. துணைக்கு நீ வாங்க, கொஞ்சம் தைரியம் கொடு. உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. ஏற்கனவே பார்த்தாச்சு, நல்ல படாது. ஐயோ, அது இல்ல, திருட்டு பைக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இதான் வீடியோ திருட்டா? போங்க. ஒரு நிமிஷம், அப்ப நான் எப்படி அமுக்கிறேன் பா. கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. மச்சான். அண்ணா, நீங்க அண்ணனா? என்ன நீயாவது சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டாங்க? தண்ணி குடுக்குறேன் தண்ணி குடுக்குறேன்னு சொல்லி நமக்கு தண்ணி காட்டிட்டாங்க. தங்கச்சி, எப்படிமா இருக்கா? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிட்டு பேசுவோம். வெங்கடாஜலபதி துணை, இந்த கடிதத்தை படித்த பின் 500 காப்பி எடுத்து உடனடியாக அனுப்பவும். இல்லை என்றால் உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். மாப்பிள்ள, தப்பு. இதோ வரேன் மச்சான், வா.